ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இட்ஸ் லான் டெய்லி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய டெய்லி ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டர்முக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் போட்டுட்டோம் 11, 12 அண்ட் 10க்கு. ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட்க்கு என்ன போர்ஷன் அப்படின்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். ஸோ அந்த சர்க்கியூட் டயக்ராம், டெஸ்கிரிப்ஷன், ஃபைனல் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுற வரைக்கும் டயக்ராம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதுக்கு 1 மார்க் வைப்பாங்க. ஃபைனல் ஆன்சரையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுக்கும் 1 மார்க் வைப்பாங்க. ஓகேவா? ஸோ அது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். மறக்காம அதை படிச்சிருங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.25 அண்ட் எக்ஸாம்பிள் 2.26 இந்த 2 எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு. ஸோ வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் இம்பார்ட்டன்ட்னால அதை மட்டும் இன்னைக்கு நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் லெசனில் இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் டீட்டெயில் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இன்னும் எக்ஸாம்பிள் சம்ஸும் புக் பேக்கில் இருக்க சூஸ் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய போர்ஷன் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் 2.25, 28, 29, 30, 32, 34 அண்ட் 36 7 சம்ஸ் இருக்கு. எல்லா சம்ஸ்லையும் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன எடுத்து எழுதணும், அதை வச்சு நம்ம எப்படி கொண்டு வரணுன்றது மட்டும் பாருங்க. மனப்பாடம் பண்ணீங்கன்னா மறந்து போயிடும். ஸோ நீங்கள் படித்த ஃபார்முலாஸை ரிலேட் பண்ணி படிங்க. இந்த 7 எக்ஸாம்பிள் சம்ஸோட சூஸ் முடிஞ்சா அன்னைக்கு கவர் பண்ணிடுங்க. ஸோ இது இன்னைக்குரிய 11 and 12க்குரிய போர்ஷன். ஸோ மறக்காம உங்களுக்குரிய போர்ஷனை எழுதி பார்த்துருங்க. தேங்க்யூ.